நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை பற்றி தான் அதில் பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதல்ல எடிட்டர் RK செல்வா அவர் பேசும்போது சிங்கப்பூர் சலூன் படத்தில் நான் இருக்க முக்கிய காரணம் என் நண்பர் சகோதரர் RJ பாலாஜி தான். அவர் தான் என்னை இயக்குனர் கோகுலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். படத்தின் கதை ஃபன்னாகவும் அதே சமயம் எமோஷனாகவும் இருந்தது. கோகுல் சாரின் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். அதில் விஜய் சேதுபதி சார் வேற மாதிரி நடித்திருந்தார். அப்படியான ஒரு இயக்குனர் நான் பணி புரிந்துக்கிறேன் என்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். பின்னணி இசை கொடுத்த ஜாவித் ரியாஸ் இந்த படத்திற்குள் நான் தாமதமாக தான் வந்தேன். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கோகுலுக்கு நன்றி என்றார். இசையமைப்பாளர் விவேக் மெர்வின் பேசும்போது RJ பாலாஜி சாருக்கும் தயாரிப்பாளர் ஐசர் கணேசுக்கும் நன்றி. வடகரி தான் எங்களுக்கு முதல் படம். அதில் தான் RJ பாலாஜி சாருடன் எங்களுடைய பயணம் ஆரம்பித்தது. இயக்குனர் கோகுல் சாருடைய காமெடிக்கு நாங்கள் மிகப்பெரிய ரசிகர்கள் என்றார். நடிகர் கிஷன் தாஸ் பேசும்போது 2 வருடங்களுக்கு முன்னால் பாலாஜி அண்ணன் என்னிடம் வந்து இந்த படத்தின் கதையை சொல்லி பஷீர் கதாபாத்திரம் நீ நடித்த நன்றாக இருக்கும் என்று சொன்னார். கோகுல் சாரின் சிரிக்க சிரிக்க கதை சொன்னால் இந்த படத்தில் பல சிறந்த நடிகளோடு நடித்திருக்கிறது என்பது பெருமையா இருக்கிறது என்றார். நடிகர் ரோபோ சங்கர் பேசும்போது இந்த படத்தை எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து தயாரிப்பாளருக்கு நன்றி. RJ பாலாஜியை நான் விஜய் என்று தான் கூப்பிடுவேன். அவர் என்னை அஜித் என்று கூப்பிடுவார். மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்த என்னை நல்ல நடிகனாக மாற்றிய இயக்குனர் கோகுலுக்கு நன்றி என்றார். தயாரிப்பாளர் ராஜன் பேசும்போது ஐசர் கணேசன் அப்பா ஐஸ்வர்யவேலன் கண்ட நல்ல கனவுகளை எல்லாம் ஐசர் கணேசன் நிறைவேற்றி வருகிறார். மாங்குடி மணி என்ற படத்தில் ரஜினி வில்லன், அதில் கணேஷ் காமெடியன். அதன் பிறகு தயாரிப்பாளர் ஆனால் அப்பாவை போலவே பல வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நிறைய படங்கள் எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார். அம்மா கிரேஸ் சிவா பேசும்போது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தயாரிப்பு நிறுவனங்கள் ஒன்று வேல்ஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி. ஐசர் கணேஷ் சார் பல பிசினஸ் அவருக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர் சினிமா இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்றால் சினிமா மீது அவருக்குள்ள காதல் தான் காரணம். சினிமா துறை சார்பாக அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய நல்ல மனதிற்கும் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். அதே மாதிரி இயக்குனர் விஜய் கணேஷ் அவர் பேசும்போது கணேஷ் அங்கிள் காலேஜில் தான் நான் படித்தேன். என்னுடைய கனவை புரிந்து கொண்டு என்னை முன்னேற்றி உள்ளார். என்னை மட்டுமல்ல நிறைய பேர் கணேஷ் சார் உதவி செய்து வருகிறார். பாலாஜி செய்யும் விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். கோகுல் சார் படங்களில் மிகப்பெரிய ரசிகன் நான். விஜய் சேதுபதி சாரின் மேரி கிறிஸ்துமஸ் படத்திற்கு வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் சத்யராஜ் பேசும்போது சரியான மனிதரிடத்தில் இருந்தால் நமக்கும் சரியான விஷயங்கள் நடக்கும். அப்படி எம்ஜிஆரிடமிருந்து நல்ல குணங்கள் ஐஸ்வர்யவேலனுக்கும் அவருடைய மகன் ஐசர் கணேசுக்கு வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 45 வருடங்கள் சினிமாவில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய சலூனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது எனக்கு தெரியும். ஹேர் ஸ்டைல் என்பது வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். எம்ஜிஆர் சினிமா இருந்தபோது ஒரு ஹேர் ஸ்டைலிலும் பொது வாழ்க்கைக்கு வந்தபோது வேறொரு லுக்கிலும் இருந்தார். அதுபோலதான் ரஜினிகாந்த், விஜயகாந்தும் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே முக்கியமானது ஹேர் ஸ்டைல். அதை வைத்து படம் எடுப்பது நல்ல விஷயம். சினிமாவில் ஹீரோவுக்கு வெற்றிகள் வர வர அடுத்தடுத்த படங்களில் பட்ஜெட் ஏற்றினால் மட்டுமே வேறொரு தளத்திற்கு போக முடியும். LKG மூக்குத்தி அம்மன், ரன் பேபி ரன், இப்போது சிங்கப்பூர் சலூன் என பாலாஜியின் படங்கள் பட்ஜெட் அடுத்தடுத்து அதிகமாகிக் கொண்டே போகிறது. குறிப்பாக இந்த படத்தின் கிளைமாக்ஸ் அவ்வளவு கிராபிக்ஸ் பணிகள் இருக்கிறது. சிறப்பான CG பணிகளுக்கு தயாரிப்பாளர் பணம் தர வேண்டும். ஒவ்வொரு ஹீரோவுக்கும் எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என தயாரிப்பாளருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை தாண்டி அவர் செலவழித்திருக்கிறார். இதற்கு முன்பு கவுண்டமணி, மணிமன்னன், வடிவேலு இவருடன் சேர்ந்துதான் காமெடி செய்கிறேன். ஆனால் நானே ஒத்தையாக நின்று காமெடி செய்தது இந்த படத்தில் தான். தொழிலாளர் நாகேஷ் போல தனியாக நடிக்க வச்சுட்டானே என்றுதான் நடித்தேன். இயக்குனர் கோகுலின் அந்த தைரியத்திற்கு நன்றி என்றார். நடிகர் ஜான் விஜய் பேசும்போது இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கோகுல், தயாரிப்பாளர் ஐசர் கணேசன் அனைவருக்கும் நன்றி என்றார். டான்ஸ் மாஸ்டர் பூபதி பேசும்போது கோகுல் சாரின் ரவுத்ரம் தவிர எல்லா படங்களிலும் நான் வேலை செய்திருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி என்றார். நடிகர் தலைவாசல் விஜய் பேசும்போது இந்த வாய்ப்பு கொடுத்த கோகுலுக்கு நன்றி. விழாவுக்கு வந்திருந்த ராஜன் சார், விஜய் சேதுபதி சார் எல்லாருக்குமே நன்றி என்று பேசினார். இயக்குனர் கோகுல் பேசும்போது ஒரு படத்தின் கண்டென்ட் வலுவாக இருக்கும்போது அதை நம்பி தேர்ந்தெடுக்கும் தயாரிப்பாளர் தான் அங்கு ஹீரோ. அப்படி எனக்கு கிடைத்த சூப்பர் ஹீரோ தான் ஐசர் கணேஷ் சார், அவருக்கு நன்றி. அந்த சூப்பர் ஹீரோவை எனக்கு அறிமுகம் செய்தவர் என்னுடைய ஹீரோ RJ பாலாஜி. காட்சி சிறப்பாக வர வேண்டும் என்று அவரை நிறைய டார்ச்சர் இருக்கிறேன். அதையெல்லாம் சகித்துக் கொண்டு சிறப்பாக அவர் அவுட்புட்டை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. சத்யராஜ் சார் சீனியர் நடிகர், அவருக்கும் நன்றி. ஐசர் கணேஷ் சாருக்கும் நன்றி என்று பேசினார். நடிகர் விஜய் சேதுபதி படத்தின் ட்ரெய்லர் பார்த்தேன், அருமையாக இருந்தது. அதை விட சூப்பராக சிங்கப்பூர் சலூன் என்ற டைட்டில் இருக்கிறது. பாலாஜியை திரையில் பார்க்க நன்றாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு நானும் பாலாஜியும் மொட்டை மாடியில் 1 மணி நேரம் தம் அடித்துக் கொண்டே பல கதைகள் பேசியுள்ளோம். அவருடைய வளர்ச்சி, அவர் தைரியத்தையும் கருத்துக்களை பேசும் விதம் எல்லாவற்றிலும் நான் ரசிக்கிறேன். கோகுல் கொஞ்சம் டார்ச்சர் தான், ஆனால் திறமையான இயக்குனர். அவருடன் வேலை பார்த்த 2 படங்களும் மிகச்சிறந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்திருந்தார். தயாரிப்பாளர் ஐசர் கணேஷ் பேசும்போது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்திருக்க விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். அதாவது சத்யராஜ் சாருடன் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நடிக்க வேண்டும் என்று. கோகுல் சாரிடம் அப்படி ஒரு கதை இருந்தால் நான் படத்தை தயாரிக்க ரெடி. சிங்கப்பூர் சலூன் படத்தின் ரிலீஸ் தேதி என்னவோ ஜனவரி 25 தான். ஆனால்
அதற்கு முன்பு அந்த தேதி என்னவோ ஜனவரி 25 தான். ஆனால் அதுக்கு முன்பு எங்கள் தயாரிப்பில் கோகுலுடைய அடுத்த படம் ரெடியாகி விட்டது. உங்களைப் போலவே நானும் படத்தை திரையரங்கில் பார்க்க ஆவலாக உள்ளேன் என்றார். நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி பேசும்போது, இந்த படத்திற்காக வந்து சிறப்பித்த பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் நன்றி. தலைவாசல் விஜய் சார், ரோபோட் சங்கர் சார் அனைவருக்கும் சிறப்பாக நடித்துள்ளனர். அடுத்து யங் ஹீரோவாக மாறப்போகும் கிருஷ்ணன் தாஸ் எங்கள் படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. இப்போது அவர் 3 படங்கள் ஹீரோவாக நடித்து வருகிறார். எனக்கு ஜோடியாக நடித்துள்ள மீனாட்சி சௌத்ரி ப்ரமோஷனுக்கு நேரம் தர முடியாத அளவிற்கு பிஸியாக இருக்கிறார். ஆமாம், இப்போது அவர் விஜய் சாருக்கு ஜோடி, இன்னொரு ஹீரோயினும் இருக்கிறார். சில காரணங்களால் அவரால் வர முடியவில்லை. நட்புக்காக நடித்து கொடுத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் கதாபாத்திரம் நடித்துள்ளார். அதை இப்போது நாங்கள் சொல்லவில்லை. ₹1 கூட தராமல் அவர் எங்களுக்கு நடித்து கொடுத்ததுக்கு நன்றி என்றார். இந்த படம் நிச்சயமா அனைவரும் கவரக்கூடிய ஒரு படம். காமெடி ஜேனலில் தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஆனால் வித்தியாசமான ஒரு கதையா கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு வர 25ஆம் தேதி எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.